வணக்கம். நம்ம நனவு, அதாவது கான்ஷியஸ்னஸ், அது நம்ம மூளையிலிருந்து உருவாகுதா இல்ல இந்த பிரபஞ்சமே நனவுல இருந்து தான் உருவாகுதா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம பழங்கால இந்திய தத்துவத்தையும் நவீன குவாண்டம் இயற்பியலையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு அசத்தலான மாடலை பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம ரியாலிட்டியை பத்தி நாம நினைச்சிட்டு இருக்கிற விதத்தையே டோட்டலா மாத்தலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறதே ஒரு சுவாரஸ்யமான இடத்துல தான். 1972ல கணித மேதை ரால்ஃப் ஆப்ரஹாம் இந்தியாவுக்கு வராரு. அப்போ இருந்தே நனவுக்கு ஒரு கணித மாடலை உருவாக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. பல வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஈர்ப்பியலாளர் சிசிர் ராய சந்திச்சப்போ அவரோட தேடல் ஒரு புது லெவலுக்கு போச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து நனவோட மர்மத்தை உடைக்க ஒரு பயணத்தை ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் தீர்க்க நினைச்ச அந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அதுதான் மனசுக்கும் பொருளுக்கும் நடுவுல ரொம்ப காலமா இருக்கிற அந்த பிளவு. நனவுமா என்ன? அது எங்கிருந்து வருது? இந்த மாதிரி அடிப்படையான கேள்விகள் தான் தத்துவத்தையும் அறிவியலையும் ஆயிரக்கணக்கான வருஷமா வழி நடத்திட்டு இருக்கு. இதுக்கு பொதுவா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பதில்கள் இருக்கு. ஒரு பக்கம் பழங்கால தத்துவங்கள் சொல்ற மாதிரி நனவுங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு உலக ஆன்மா, அது நம்ம உடம்புல இருந்து தனிச்சது. இன்னொரு பக்கம் மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது? நனவுங்கிறது நம்ம மூளைக்குள்ள நடக்கிற சிக்கலான செயல்பாடுகளோட ஒரு பை ப்ராடக்ட், அவ்வளோதான். இந்த ரெண்டு ஐடியாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. சரி, அப்போ மனசுக்கும் பொருளுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பழங்கால இடைவெளியை எப்படி இணைக்கிறது? இந்த ஒரு கேள்விதான் ஆப்ரஹாம் ராய் ரெண்டு பேரையும் ஒரு புது வழியை தேட வச்சது. அவங்க இந்த ரெண்டு உலகத்தையும் கனெக்ட் பண்ண ஒரு பாலத்தை கட்டணும்னு நினைச்சாங்க. அவங்களோட இந்த தேடலுக்கு முதல் க்ளூ எங்க கிடைச்சது தெரியுமா? நம்ம இந்தியால தான். 1000 வருஷம் பழமையான காஷ்மீரி சைவம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல இருந்து. அங்கதான் அவங்க இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலோட ஒத்துப்போற ஆச்சரியமான சில ஐடியாக்களை கண்டுபிடிச்சாங்க. அதுல முக்கியமான கான்செப்ட் ஆகாசம். இதை நம்ம பிரபஞ்சத்தோட ஒரு நுட்பமான பின்னணின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இது வெறும் காலி இடம் கிடையாது. இதுக்கு மேலதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாமே உருவாகி நம்மால உணரப்படுது. இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு தளம். அடுத்து 2வது கான்செப்ட் ஸ்பந்தம். இதோட அர்த்தம் ஒரு துடிப்பு அல்லது அதிர்வு. அதாவது அந்த ஆகாசம்ங்கிற அடிப்படை பின்னணியில ஒரு படைப்பு சக்தி இருக்கு, அதுதான் ஸ்பந்தம். இந்த உலகத்தையே உருவாக்குற முதல் துடிப்பு அல்லது தெய்வீக அதிர்வு இதுதான்னு சொல்லலாம். இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த தத்துவ கருத்துக்கள் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் குவாண்டம் பிசிக்ஸ்ல அப்படியே எதிரொலிக்குது. இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச 2வது பெரிய க்ளூ. குவாண்டம் வேக்யூம்னு ஒன்னு இருக்கு. பேர்ல வேக்யூம்னு இருந்தாலும் அது உண்மையில காலியா இல்ல. நவீன இயற்பியல் படி இதுதான் நம்ம ரியாலிட்டியோட அடித்தளம். இதுக்குள்ள எனர்ஜி கொதிச்சுக்கிட்டே இருக்கு. சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் திடீர்னு தோன்றி திடீர்னு மறைஞ்சுக்கிட்டே இருக்கும். சொல்லப்போனா இது ஒரு கொதிக்கிற நொர மாதிரி. இங்கதான் அந்த கனெக்ஷன் நமக்கு புரியுது. பாருங்க, பழங்கால தத்துவமும் சரி, இப்போ இருக்கிற சயின்ஸும் சரி, ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகம் ஒரு நிலையற்ற அதிர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு அடிப்படையில இருந்து தான் உருவாகுது. ஆகாசம், ஸ்பந்தம், குவாண்டம் வேக்யூம் எல்லாம் ஒண்ணுதான், பேர் தான் வேற. சரி, இப்போ இந்த ரெண்டு ஐடியாஸையும் ஒன்னு சேர்த்து ஆப்ராமோ ராயும் ஒரு சம புரட்சிகரமான ஒரு மாடலை உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் ஆகாஷ மாடல். அதாவது பிரபஞ்சமே நனவுலிருந்து பிறக்குதுங்கிற ஒரு மாடல். இந்த மாடலோட மைய கருத்தே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். என்னன்னா, நனவு, அதாவது கான்ஷியஸ்னஸ்ங்கிறது நாம பார்க்குற இந்த ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு வெளியில இருக்கிற ஒரு பிரைமரி டிஜிட்டல் நெட்வொர்க்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நனவு இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இல்ல, இந்த பிரபஞ்சமே நனவுக்குள்ள தான் இருக்கு. சரி, இந்த மாடல் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு 4 ஸ்டெப்ல பார்க்கலாம். ஸ்டெப் 1, QX நெட்வொர்க்னு ஒரு டிஜிட்டல் நெட்வொர்க் இருக்கு. இது நம்ம ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு வெளியில இருக்கு, நம்ம ரியாலிட்டிக்கான ஒரு கம்ப்யூட்டர் கோட் மாதிரி. ஸ்டெப் 2, ஸ்பந்தம். இந்த நெட்வொர்க்கோட நோட்ஸும் லிங்க்ஸும் எப்பவும் அதிர்ந்துகிட்டே துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஸ்டெப் 3, கண்டென்சேஷன். இந்த அதிர்வுல சில நோட்ஸ் ஒன்னு சேர்ந்து கிளிக்ஸ்னு சொல்ற ஸ்டேபிளான குரூப்ஸை உருவாக்குது. சூடான நீராவி குளிர்ந்து தண்ணி துளியா மாறுற மாதிரி தான் இதுவும். கடைசி ஸ்டெப், இந்த கிளிக்ஸ் தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த பிசிக்கல் ரியாலிட்டியா, அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைமா மாறுது. அப்போ இதோட அர்த்தம் என்ன? நம்ம ரியாலிட்டிங்கிறது ஒவ்வொரு செகண்டும் புதுசா உருவாகிக்கிட்டே இருக்கு. இந்த படத்துல பாக்குற மாதிரி எண்ணற்ற சாத்தியங்கள் கொண்ட ஒரு ஓப்பன் ஃபியூச்சர்ல இருந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாஸ்ட் உருவாகுது. இது எல்லாமே அந்த ஆழமான கண்ணுக்கு தெரியாத நெட்வொர்க்ல இருந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு கிரியேஷன் ப்ராசஸ். ஓகே, ஒருவேளை இந்த மாடல் உண்மைன்னு வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? நம்ம ரியாலிட்டியை பார்க்குற விதத்தையே இது எப்படி மாத்தும்? இதோட விளைவுகள் ரொம்ப ஆழமானது. நாம யாரு, இந்த பிரபஞ்சம்னா என்னங்கிற நம்ம புரிதலையே இது தலைகீழா மாத்திடும்.
அப்போ இதோட முக்கியமான டேக்அவேஸ் என்ன? 1, அந்த மைண்ட் பாடி ப்ராப்ளமுக்கு ஒரு தீர்வு கிடைக்குது. அதாவது மனசு தான் முதன்மை, உடல் அதோட வெளிப்பாடு. 2வது, நம்ம ரியாலிட்டியை ஒரு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனா பார்க்கலாம். 3வது, ஸ்பேஸ் அண்ட் டைம்ங்கிறதே அடிப்படை இல்ல, அதுவும் இதிலிருந்து உருவானது தான். ஏன், நம்மால விளக்க முடியாத சில அமானுஷ்ய விஷயங்களுக்கு கூட இது ஒரு சாத்தியமான விளக்கமா இருக்கலாம். இந்த மாடலோட மொத்த சாரத்தையும் இதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த அந்த காஷ்மீரி சைவம் ஒரே வரியில அழகா சொல்லுது. ரியாலிட்டிங்கிறது பியோர் கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான். நனவும் இருத்தலும் ஒண்ணுதான். அதாவது நம்ம பார்க்கறது, உணர்றது எல்லாமே அந்த ஒரே ஒரு கான்ஷியஸ்னஸோட வெளிப்பாடு தான். அப்போ நாம ரியாலிட்டின்னு சொல்றது ஒருவேளை ஒரு பிரம்மாண்டமான காஸ்மிக் மைண்டோட டிஜிட்டல் வைப்ரேஷனா இருக்குமோ? இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு இந்த விளக்கத்தை இங்க முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க.